கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பரிசுத்தமான முகங்களை பார்க்கவும் உங்களோடு கூட இந்த செய்தியின் மூலமாய் பேசவும் கிருபை தந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில விசுவாச பிள்ளைகளுக்கு வருகிற கேள்வி என்ன தெரியுமா? நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னை கைவிட்டுருவாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க. நல்ல ஆலயத்துக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க, பாடுவாங்க, வசனம்லாம் படிப்பாங்க, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இருதயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு கலக்கமும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லவங்க தானா? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரா? நம்ம கூட இருக்காரா? அப்படின்னு ஒரு சந்தேகம், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகம் பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியுமான்னா நிச்சயமாக வாழ முடியுங்கிறதா நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். இதை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்றாரு. ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து, நல்லா கவனிக்கணும். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறவர்களில் சிலர் மாம்சத்தின்படி நடப்பாங்க, சிலர் ஆவியின்படி நடப்பாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஒருத்தர் மாம்சத்தில் நடக்க முடியுமா? நடக்க முடியும். ஒரு விஷயம் ஒரு போதகர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி, நான் ஜாதியே பார்க்க மாட்டேன் தம்பி, ஆனால் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு வரும்போது ஜாதி பார்ப்பேன். அது எனக்கு என்னன்னு புரியல. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த போதகர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் ஜாதியே பார்க்க மாட்டேன். எதுக்கு? எல்லாத்தையும் பழகிறதுல, நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வர்றதுல ஜாதியெலாம் பார்க்க மாட்டேன். யாரையும் ஜாதி வச்சு உயர்வு தாழ்வுன்னு நினைக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணுன்னா நான் ஜாதி பார்ப்பேங்க. இது ஆவியினால் நடத்தப்படுகிறதா, மாம்சத்தில் நடத்தப்படுகிறதா? கவனித்து பாருங்க. இன்னும் ஒரு 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 தேவ மனுஷன்ட்டு பேசிட்டு இருந்தேன். அவரு சொன்னாரு, நான் என் சபையில் பிரசங்கத்துக்கு எல்லாரையும் விட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பிரசங்கத்தெல்லாம் கேட்டு எனக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். இப்போ நல்லா கவனிங்க. எங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒவ்வொரு திருப்பு கன்வென்ஷன் நடத்தும் போது தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். யாரை கூப்பிடணும் கர்த்தர் சொல்கிறாரோ அவங்கள கூப்பிடுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். என் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு சர்ச்சில் போதகராக இருக்கார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், உங்களை மாதிரி சுவிசேஷர்களே எங்கள் சபையில் விடவே மாட்டோம். நான் கேட்டேன், ஏன் அப்படின்னேன். அவர் சொல்கிறாரு, ஒரு போதகருக்கு தான் ஒரு போதகருடைய கஷ்டம் தெரியும், ஒரு போதகருக்கு தான் அவர் சபையை எப்படி நடத்தணும்னு தெரியும். அதனால் எங்கள் சபையில் என்ன மீட்டிங்னாலும் நாங்கள் போதகரை தான் விடுவோம், சுவிசேஷர்களை விட மாட்டோம். இப்போ இவங்கெல்லாம் ஆவியில் நடக்கிறவங்க நினைக்கிங்களோ? இல்லை, மாம்சத்தில் நடக்கிறாங்க. நான் இப்போ என் நண்பன்கிட்ட சொன்னேன், எப்பா, என்னை அழைத்து அங்கீகரித்து அபிஷேகித்து என் கையில் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தது தேவன். உனக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிற தேவன் இந்த மகிமையான ஊழியத்தை என் கரத்தில் தந்து நீ செய்யும் மகனேன்னு சொல்லும்போது, நீ நாங்கள் சுவிசேஷகனை விட மாட்டோம், போதகரை தான் விடுவோம் அப்படின்னு சொன்னால், நீ முதல்ல கர்த்தருக்குள்ள இல்லை, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, நீ ஆவியில் நடக்கலை, நீ மாம்சத்தில் நடக்கிற அப்படின்னு என்னமோ சொல்லிட்டு போனா. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது ஆவிக்குரியவர்களை போல தோணும், ஆனால் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருப்பார்கள். வேதம் திருஷ்டாந்தமாக சொல்லுது, இவர்களுக்கு ஆக்கினை உண்டு, தண்டனை உண்டு. நம்ம நினைப்போம், ஐயா நல்ல பாஸ்டரியா தண்டிக்கப்படுவார், நல்ல சுவிசேஷகரியா தண்டிக்கப்படுவார். ஏன்? ஆவியில் நடக்கலைங்க, மாம்சத்தில் நடக்கிறாங்க. நல்ல விசுவாசியாக இருந்துட்டு போ. வசனம் சொல்லுது, ஆவியினாலே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்போ வேத வசனமும் அதை தான் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களை ஆவியானவர் நடத்துகிறாரா, உங்கள் சுய புத்தி நடத்துதான்னு கவனிங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் சுய புத்தியில் நடக்காங்க, மாம்சத்தில் தான் நடக்கிறாங்க, ஆவியில் நடத்தப்படலை. இயேசுவின் நாமத்தில் உங்களை எச்சரித்து புத்தி சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் நடத்தணும், ஆவியானவர் நடத்தணும். அப்போ உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தயவு செய்து பரிசுத்த ஆவிக்கு காத்துருங்க, அவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க, அவருக்கு செவி கொடுத்து நடங்க. அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும்
சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்திருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நடக்காமல், மாம்சத்தின்படி நடக்காமல், ஆவியின்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். கண்மணி போல காத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென்.